श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः संवन्दे कुञ्जराननम् श्रीमद्वेदपुरीवासं ब्रह्मनिष्ठं तपोनिधिम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे वेदान्तदेशिकम् ஸ்ரீகுருभ्यो நமः. தத்துவபோதம் அப்படிங்கிற நூல்ல வேதாந்த பரிபாஷை சொற்கள் கொண்ட இந்த அருமையான நூலை நாம இப்ப படிச்சு கொண்டிருக்கோம். நம்ம கடைசியா பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா, பூர்வ பக்ஷி ஒரு கேள்வி கேட்கிற, அகங்காரத்தோடு கூடிய சிறிய அளவே அறிவு இருக்கக்கூடிய, அதே சமயத்துல அகங்காரஸ்ய கிஞ்சிக்யஸ்ய ஜீவஸ்ய, அஜ்ஞானத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஜீவனும் அகங்கார ரஹிதனாக இருக்கக்கூடிய அந்த வாலறிவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்னு சொன்னா அதுல முரண்பாடுகள் தெரியறதே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது. அதுக்கு நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம இந்த ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டு சொற்களுக்குமான சொற்பொருளை எடுத்து பார்க்க கூடாது, அதற்கான குறிப்பு பொருளை எடுத்து நாம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். சொற்பொருள்னா என்ன, குறிப்பு பொருள்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் போன வகுப்புல நாம தெளிவாக தெரிந்து கொண்டோம். 4 மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. அதுல இருக்கக்கூடிய ஐக்கியம் அப்படிங்கிறது சொற்பொருளை வைத்து அல்ல, குறிப்பு பொருளை வைத்துதான் அப்படிங்கிறத பார்த்தோம். சிறிய அளவு அறிவு படைத்த ஜீவனும் வாலறிவு படைத்த இறைவனும் எப்படி ஒன்றாக நாம் எண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குமான சொற்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத அடுத்த சென்டென்ஸ்ல குரு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இதி சேன் ந, இதி சேன் நன்னு இருக்கு, அத இதி சேத்து ந அப்படின்னு ரெண்டு, இதி இதி சேத்து ந அப்படின்னு 3 சொற்கள் இருக்குது. அப்படியானால் அது அல்ல, அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு அர்த்தம். நீ என்ன சொல்றன்னா முரண்படுறது அப்படின்னு சொல்றப்பா, அது அப்படி கிடையாது அப்படிங்கிற. ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி துவம்பத வாச்சியார்த்தக உபாதி வினிர்முக்தம் சமாதி தசா சம்பன்னம் சுத்தம் சைத்தன்யம் துவம்பத லட்சியார்த்தக. இப்ப துவம் அப்படி இப்ப நான் சொன்னேன், சொற்பொருள் குறிப்பு பொருள் அப்படின்னு 2 இருக்கு. அந்த சொற்பொருளை நம்ம எடுக்க கூடாது, குறிப்பு பொருளைத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். இங்க என்ன சொல்றாருன்னா, சொற்பொருள் எதை குறிக்கிறது, குறிப்பு பொருள் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸ்ல சொல்ற. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? இதி சேன்ன அப்படின்னா அப்படி அல்ல. ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி, ஸ்தூல அப்படின்னா என்ன, பருவுடல், நாம இப்போ ஸ்தூலமா பார்க்கக்கூடிய இந்த உடல், நுண்ணுடல் சூக்ஷ்மமான இருக்கக்கூடிய இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கொண்ட அந்த 19 விஷயம் படிச்சிருக்கோம் முன்னாடியே. சூக்ஷ்மம் அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம்னா என்னென்ன, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது எல்லாம் சேர்த்ததுதான் அந்த சூக்ஷ்மம் அப்படிங்கிறது. அப்ப அந்த சூக்ஷ்ம உடல், அது மாத்திரம் இல்லாம ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி, இந்த இடத்துல காரணத்தையும் சேர்த்துக்கத்தான் வேணும், சேர்ந்துதான் இருக்கு. சூக்ஷ்மம் சொல்லும் போது காரணமும் சேர்ந்துடுறது. அப்ப இந்த 3த்தையும் அபிமானி அப்படின்னா இதுல பற்று வைத்து கொண்டிருக்கக்கூடிய, நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு அப்படின்னு பற்று வைத்து கொண்டிருக்கக்கூடிய உயிர், அந்த ஜீவன் இருக்கே, அந்த ஜீவனைத்தான் உயிர் அப்படிங்கும். உயிர்ங்கிறது துவம் பத, துவம்னா நீ அப்படின்னு அர்த்தம். அந்த நீ என்ற சொல்லுக்கு வாச்சியார்த்தக சொற்பொருள். நீன்னு சொன்னா அந்த உடம்பு மனசு புத்தி, அதுதான் நீ அப்படிங்கிறது வாச்சியார்த்தமாக சொல்லப்படுகிறது, சொற்பொருளாக சொல்லப்படுகிறது. இப்ப நான் சொன்னேன், விவாதம் சூடு பிடிக்கிறது, சூடுக்கு என்ன வாச்சியார்த்தம்? விவாதம் சூடு பிடிக்கிறதுன்னு சொன்னா சூடுக்கு என்ன
சூடுக்கு என்ன வாச்சியார்த்தம்னா ஹீட், சூடு, அதுதான் உஷ்ணம், அதுதான் வாச்சியார்த்தம். இப்ப விவாதம் எப்படி உஷ்ணமா மாறும்? மாறாது இல்லையா? அது டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா இது. அப்ப அதே மாதிரிதான் ஜீவன்னு சொன்னா, உயிர்ன்னு சொன்னா, அதுக்கு டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா இந்த உடலோடு சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் அந்த உயிர் அப்படிங்கிறது டைரக்ட் மீனிங். ஆனா அடுத்த வார்த்தை என்ன சொல்லிடுற? உபாதி வினிர் முக்தம். உபாதிங்கிறது என்ன சொன்னேன்? இந்த அந்த உயிரானது, அதாவது உடல் மனம் புத்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அவித்யா ரூபமாக இருக்கக்கூடியது அந்த பூர்ண சைத்தன்யத்தை மறைக்கிறது. அதனால அது உபாதி, சைத்தன்யம் உபகிதம் முன்னாடி பார்த்தாச்சு. உபாதி உபகிதம். ஞாபகப்படுத்துறேன். ஸ்பட்டிகம், இது செம்பருத்த பூ அப்படின்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன், அல்லது நீல வஸ்திரம், ஏதோ ஒரு உதாரணம். அது எப்படி அந்த கலரை இது கேட்டி காட்டுறதோ அந்த மாதிரி இந்த உபாதியில இருக்கிற தோஷம் எல்லாம் அந்த பிரம்மத்துக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை அது கொடுக்கிறது. அப்படிங்கிறதுனால இது உபாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. உபாதி வினிர் முக்தம் சொன்னா என்ன அர்த்தம்? உபாதியிலிருந்து நீக்கி, இந்த உபாதிய கம்ப்ளீட்டா நீக்கிட்டு, நான் உடம்பல்ல, நான் மனசல்ல, நான் புத்தி அல்ல, அது எப்படி நானே ஜஸ்ட் லைக் தட் அப்படி நீக்க முடியுமா? நான் உடம்ப எப்படி நீக்கிறது? இதை வச்சுட்டு தான் எல்லா காரியமும் நடக்கிறது இல்லையா? அதனால இதை நீக்க போறது இல்லை, அறிவால நீக்கணும். அது எப்படி அறிவால நீக்கிறேன்னா சமாதி தசா சம்பந்தம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சமாதி தசா சம்பந்தம். சமத்துடன் சமதமத்துடன் படிக்கும் பொழுது, நானா உட்கார்ந்து படிச்சாலும் ஒன்னும் புரியாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வர அனுகிரகத்தோடு கூட குருமுகமாக உட்கார்ந்து கொண்டு எனக்கு இந்த புலனடக்கத்தோடும் இந்த பொறி புலன்கள் எல்லாம் அடங்க நான் உட்கார்ந்து பொறுமையாக இந்த விஷயங்களை வரி வரியா படிச்சு அர்த்தத்தை மனசுல ஏத்திக்கிறதன் மூலமாகத்தான் சமாதி தசா அப்படின்னு சொன்னா, நான் இந்த சமதம உபரமா திதிக்ஷா எல்லாத்தோடையும் சேர்த்து என்னை ஒரு சரியான மாணவனாக ஆக்கிக் கொண்டு இந்த பாடங்களை குருமுகமாக கற்க வேண்டும். அப்படி கற்கும் பொழுது, அப்படி கற்கும் அது ரொம்ப சின்சியாரிட்டியே எல்லா டெக்ஸ்டுமே வந்து எம்பசைஸ் பண்றது. காரணம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப உயர்ந்த விஷயம், அதே சமயத்துல ரொம்ப அப்டிராக்ட் விஷயம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சரைஸ் பண்ணி காட்டக்கூடிய விஷயம் இல்லை. இப்ப புரியலன்னா நீ போய் அந்த வீடியோ பார்த்துக்கோ, உனக்கு தெரியும். இப்ப புரியலன்னா அந்த போய் நீ வந்து அந்த அந்த புக்ல வந்து ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பாரு, உனக்கு புரியும். அப்படி சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிக்கணும், அதை கவனிச்சு உள்வாங்கணும், உள்ள அசை போடணும், அதையே நினைக்கணும், டைம் நிறைய கொடுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பனாதான் அதுக்கு என்ன பண்ணணும்னா புத்தி வெளில போகக்கூடாது. அதனாலதான் சமம் தமம் உப்பரமா திதிக்ஷா சமாதி, இந்த சமாதானம் இதெல்லாம் வந்து முதல்ல ஆரம்ப பாடமா இதே புஸ்தகத்துல படிச்சிருக்கோம். ஒரு சிஷ்யனுக்கு அதிகாரிக்கு என்ன வந்து தன்மைகள் இருக்க வேண்டும்? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் டு ஸ்டடி வேதாந்தா? ஒருவேளை அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு தான் வரல அப்படின்னா கூட we must be in the process of learning on those. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சமாதி தசா அப்படின்னு சொல்லும்போது இந்த மனசை வந்து ஒருமுகப்படுத்தி, இதெல்லாம் பண்றதே அதுக்குதான், மனசை ஒருமுகப்படுத்தி நாம உட்கார்ந்து இதை படிக்கும் பொழுது மாத்திரம்தான் அப்படிங்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சமாதி தசா சம்பன்னம், அதோடு கூடிய சம்பன்னம்னாலே நன்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். நன்றாக ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த மனத்தோடு கூட சுத்தம் சைத்தன்யம் துவம்பத லட்சியார்த்தக, தூய உணர்வு என்பது துவம்பத லட்சியார்த்தக நீ என்ற சொல்லின் குறிப்பு பொருளாகும் அப்படிங்கிறது இவர் சொல்லியிருக்கக்கூடிய பதிலா இருக்கு. இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, நான் மேலோட்டமாக பார்த்தால் நீங்கிற சொல்லுக்கு எனக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் மனம் புத்தி தான் பொருள், நோ டவுட். ஆனா இதை சாஸ்திர பூர்வகமாக குருமுகமாக வித் ஆல் குவாலிஃபிகேஷன்ஸ் நான் உட்கார்ந்து படிக்கிறச்சே எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த உபாதிய நீக்கி அதுக்கப்புறம் உபகிதத்தை மாத்திரம் பாக்குறது, அதுதான் நானுங்கிறத நான் அப்புறமா புரிஞ்சுக்கிறேன். அப்ப அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னா சுத்த சைத்தன்யமாக தூய உணர்வாக இருக்கிறது. இப்ப தூய உணர்வு தான் நான் அப்படிங்கிறத
நான் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல போய் இருந்தெல்லாம் உணரல. போய் படிச்சுட்டு இருக்கிறச்சே நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் இந்த உடம்பு மனசு புத்தி இல்ல. நீங்க எல்லாரும் இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தூய உணர்வு. பினிஷ்ட். டீச்சிங் இஸ் ஓவர். இது ஒரே சமயத்துல தெரியறது நமக்கு. நான் ஒரே சமயத்துலதான் நான் உடல் மனம் புத்தியாவும் இருந்து கொண்டே, அதே சமயத்துல நான் இந்த உடல் மனம் புத்திக்கு அப்பாற்பட்ட தூய உணர்வு என்பதை அறிவால் புரிந்து கொள்கிறேன். ஒரு நகைக்கடைக்கு போறோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்ஸ் இருக்கு. நம்ம வந்து தோடு இருக்கு, மாலை இருக்கு, பேங்கிள் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லா நாம ரூபங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொன்னையும் பார்க்கிறோம். நம்ம திருஷ்டி எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த நாம ரூபங்கள்லயே இருக்கு. இந்த இந்த தோடு நல்லா இருக்குமா, இந்த மாலை நல்லா இருக்குமா, இது இவ்வளவு கிராம் இருக்கே, இதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்குமா, இதுக்கு எவ்வளவு சேதாரம் போடுவான், இதுக்கு எவ்வளவு கூலி கேட்பான், இப்படி நம்மளோட திருஷ்டி இருக்கு. கடைக்காரனுக்கு என்ன திருஷ்டி இருக்கும்னா அவனை பொறுத்தன வரைக்கும் அம்பட்டும் தங்கம் தான். நீ எத்தனோண்டு வாங்க இல்ல எவ்வளவு பெருசு வாங்கு, தங்கத்துக்கு ரேட்டு. திருஷ்டி எங்க இருக்கு? அட் ஏ டைம் இருக்கு. தங்கமும் இருக்கு, நகையும் இருக்கு, அட் ஏ டைம் இருக்கு. நம்ம போக்கஸ் எங்க இருக்கு? ஒருத்தனுக்கு இதுல இருக்கு, நாம ரூபத்துல இருக்கு, ஒருத்தனுக்கு இதுல இருக்கு, தங்கத்துல இருக்கு. அது மாதிரி நாம இங்கதான் இருக்கோம். இப்பதான் நம்மளோட உடம்பு மனசு புத்தியோட தான் உட்கார்ந்து கொண்டு இப்ப படித்து கொண்டு இருக்கோம். இப்பதான் குரு சொல்ற, நீ இந்த உடம்பு மனசு புத்தி கிடையாது. யூ டிரான்சென்ட் திஸ். இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய தூய உணர்வு சைத்தன்யம் தான் நீ அப்படின்னு சொல்லும் பொழுது குரு என்ன பண்றன்னா அப்படி போக்கஸ திருப்பி விட்டுரு. இந்த போக்கஸ நகைகள் இல்லாம தங்கத்துல மாத்துறது இருக்குல்ல, அது மாதிரி போக்கஸ் நம்ம எப்ப தங்கத்துல போக்கஸ் பண்ணுவோம்? பில்லிங் செக்ஷன் வச்சே மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா நாம ரூபத்தையும் பார்த்து கொண்டு ஜாலியா ஒரு ஷாப்பிங் பண்ணுவோம். ஆனா பில்லிங்க்கு வரும்போது என்னங்க நீங்க இவ்வளவு கூலி போட்டிருக்கீங்க, என்னங்க நீங்க இவ்வளவு செய்தாங்க, தங்கம் தானங்க, இது இப்படி தானங்க, அப்படி தானங்க, நிறைய நம்ம ஆர்கியூ பண்ணி தங்கத்தை தான் வாங்கிட்டு வரோமே தவிர நகையை வாங்கிட்டு வரோம். அப்ப நம்ம எது எது இருக்கு? எல்லா நகையிலும் இருக்கிறது எதுன்னா தங்கம் தான் இருக்கு. தங்கம் தான் உண்மையா இருக்கு. அதுதான் சத்து. பாக்கி எல்லாம் அசத்து. இந்த நகை கிகை எல்லாம் அந்த அதோட நாம ரூபங்கள் அத்தனையும் அசத்து. இத சத்த மட்டும் பார்க்கிறவன் தான் புத்திசாலி அப்படிங்கிறார் கிருஷ்ணர். நான் சத்தோ வித்யதே பாவம், நான் பாவம் வித்யதே சதக. அது எதுக்கு சொல்றது அப்படின்னா இந்த போக்கஸ் எங்க இருக்கணும்னா இந்த எப்படி தங்கத்துல போக்கஸ் இருக்கணும்னு சொல்றோமோ, இருக்கு அவனுக்குன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி தூய உணர்வுல நம்மளோட போக்கஸ் ஆனது இருக்கு. அப்படி தூய உணர்வை பார்க்கும் பொழுது அதை எப்படி பார்க்கிறோம் நம்ம? நீ நகர்ப்பா, கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து நிக்கினா நான் உன்னோட தூய உணர்வை அப்படி எட்டி பார்ப்பேன். அப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. வேதாந்த விசாரத்தினால பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றார், உபாதி வினிர்முக்தம் சமாதி தசா சம்பன். நீ வந்து மனசை ஒருமுகப்படுத்தி குருமுகமாக வேதாந்த விசாரத்தினாலதான் இதை நீ வந்து அறிந்து கொள்ள முடியும். அதர்வைஸ் உன்னால அறிந்து கொள்ள முடியாது. சோ ஒன்லி த்ரூ வேதாந்த விசாரம் இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பொருள் தெரிந்து கொள்வதன் மூலமாக அப்பதான் நமக்கு இது புரியுது. அடுத்து என்ன சொல்ற? ஏவம் சர்வஜத்வாதி விசிஷ்ட ஈஸ்வரக தத்பத வாச்சியார்த்தக. இது போலவே இவ்வாறே, ஏவம் அப்படின்னா இவ்வாறே, சர்வஜத்வாதி விசிஷ்ட ஈஸ்வரக. அப்ப இந்த ஜீவனுக்கு என்ன சொன்னது? அல்ப அறிவு. அவனுக்கு சர்வஜன் கிடையாது. அவன் அல்ப அறிவுதான் உடையவன், சிற்றறிவன், கிஞ்சிக்ஞன். இவன் வந்து சர்வஜன். சர்வஜன் அப்படின்னா வாலறிவன். அந்த வாலறிவு முதலான தன்மைகளோடு இருக்கக்கூடிய சர்வஜத்வாதி அப்படின்னு போட்டு ஆதி போட்டிருக்கு. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வாலறிவு அவனுக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு உபாதியே அவனுக்கு வேற. அவித்யா உபாதி ஈஸ்வர ஜீவனுக்குன்னா அவனுக்கு மாயா உபாதி இருக்கு. அதனால இந்த உபாதி பேதங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கு. அந்த சர்வஜ தன்மை இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் இருக்கிறானே, அந்த தன்மையோடு கூடிய ஈஸ்வரன் இருக்கிறானே, அந்த ஈஸ்வரன் தான் தத்பதத்தினுடைய வாச்சியார்த்தமாக இருக்கிறான். இப்ப நீங்க ஒரு ஈக்குவேஷன் டிரா பண்ணணும். என்ன ஈக்குவேஷன் டிரா பண்ணணும் அப்படின்னா, ஜீவன் வந்து அவித்யா உபாதியோட இருக்கான். ஈஸ்வரன் எப்படி இருக்கான்னா மாயா உபாதியோட இருக்கான். இந்த உபாதியில தான் டிஃபரன்ஸ் இருக்கே தவிர உபஹிதத்துல டிஃபரன்ஸே கிடையாது. உபஹிதம் தூய உணர்வு தான். ரெண்டு பேர்கிட்டயுமே தூய உணர்வு தான். அதனால இவர் சொல்ற தத்பத வாச்சியார்த்தம்ங்கிறது வேற. துவம்பத வாச்சியார்த்தம்ங்கிறது உன்னுடைய உடல் மனம் புத்தி அதனோடு கூடியது அப்படின்னு சொல்லியாச்சு.
அதே போலதான் தத்பதத்துக்கு வாச்சியார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சர்வஜத்வாதி லட்சணங்கள் இருக்கே, இந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய சர்வசக்திமான், ஆம்னிஷியன், ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த வால் அறிவன், அதுதான் அவனுக்கு வாச்சியார்த்தம். அவரைத்தான் நாம என்ன சொல்றோம், காட் அப்படின்னு சொல்றோம், பகவான் அப்படின்னு சொல்றோம், எல்லா இது சக்தியும் அவருக்கு இருக்குன்னு சொல்றோம், 6 விதமான சக்திகள் கொண்டவர்னு சொல்றோம், பூர்ணமான சக்தி கொண்டவர்னு சொல்றோம், அதெல்லாம் வாச்சியார்த்தம். ஆனா குறிப்பு பொருள் எதை குறிக்கிறது அடுத்தது சொல்றார். குறிப்பு பொருள் இப்ப வாச்சியார்த்தம் வேணுமா நமக்கு, ஓரளவுக்கு வேணும். ஆனா ஐக்கியம் சொல்லும் போது ஐக்கியம் எந்த ஆங்கிள் அப்படின்னு கேட்டா அது குறிப்பு பொருள்ல தானே தவிர வாச்சியார்த்தத்துல சொற்பொருள்ல கிடையாது. அதனால வாச்சியார்த்தம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப குறிப்பு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். குறிப்பு பொருள் என்ன அப்படின்னா, உபாதி சூன்யம் சுத்த சைத்தன்யம் தத்பத லட்சியார்த்தம். உபாதி சூன்யம் அப்படின்னு சொன்னா உபாதிகள் அற்ற, இந்த மாயோபாதி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த மாயாவினால் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த உபாதி, மாயையாகிய உபாதி, அந்த உபாதியை நீக்கிவிட்டால், உபாதி சூன்யம் அப்படின்னா உபாதியை நீக்கிவிட்டால் சுத்த சைத்தன்யம் தூய உணர்வு தத்பத லட்சியார்த்தக, தத்பதத்தின் லட்சியார்த்தமாக இருப்பது அந்த உபாதி நீக்கப்பட்ட உபகிதமாக இருக்கக்கூடிய தூய உணர்வு மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நாம என்ன சொல்றோம்னா சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிற அந்த திருஷ்டியில தான் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று. பாக்கி அவருக்கு 4 கை, அவர் சதுர்புஜமா இருக்கார், அவர் சங்கு சக்கர கதாபாணியாக இருக்கார், அதெல்லாம் அவருடைய அந்த அந்த ஸ்டேட்டஸ்க்கும் நமக்கும் ஈக்குவல் பண்ணல. நம்ம உடனே அப்படியே நானும் அதே மாதிரி ஒரு 4 இதெல்லாம் கையெல்லாம் ஒட்ட வச்சுக்கிறேன், எனக்கும் அதேதான் அப்படிலாம் இல்ல. அவருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் ஆசிட்டிஸ் அவருக்கு இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய குறைந்த பவர்ஸ் நமக்கு இருக்கு. உபாதியில தோஷங்கள் பேதங்கள் எல்லாமே இருக்கத்தான் இருக்கு. வி அக்செப்ட் எவ்ரிதிங். எங்க ஐக்கியம் சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஈஸியா புரியறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த உதாரணத்தை. இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்கார், நான் ஒரு சிட்டிசன், ஒரு ஆர்டினரி சிட்டிசன். நான் எந்த ஒரு ஃபாரம்லயும் மெம்பர் இல்ல, நான் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்ல, எங்கேயுமே அவருக்கும் எனக்கும் இந்த ஒர்க் விஷயத்துல எங்கேயுமே ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. அவர் பிரைம் மினிஸ்டர், நான் ஒரு ஆர்டினரி சிட்டிசனா இருக்கேன். 2 பேருமே இந்த கண்ட்ரியோடைய பிரஜைகள். அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் ஈக்குவல். இன்னொரு அளவுக்கு என்ன இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எங்க 2 பேருக்கும் ஒரு இடத்துல சாமியம் சொல்லணும்னா, அவரும் மனுஷன் நானும் மனுஷன் அப்படிங்கிற விஷயத்துல சாமியம் சொல்ல முடியும். ஆனா வேலை அப்படின்னு பார்த்தா அவர் பண்ற வேலை வேற, நான் பண்ற வேலை வேற, அவருக்கு இருக்கிற பொறுப்புகள் வேற, எனக்கு இருக்கிற பொறுப்புகள் வேற, அவருடைய ஸ்டேச்சர் வேற, என்னுடைய ஸ்டேச்சர் வேற, எல்லாத்துலயும் டிஃபரன்சஸ் இருக்கத்தான் இருக்கு விவகாரத்துல. ஆனா ஆஸ் ஹியூமன் பீயிங் நாங்க 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கிறது நமக்கு புரியுறதா இல்லையா? அதே மாதிரிதான் ஈஸ்வரன் ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த தூய உணர்வுங்கிற கோணத்துல நானும் ஈஸ்வரனும் ஒன்றுதான். எங்க 2 பேருக்கும் வேறங்கிறதே கிடையாது அப்படிங்கிறார். இந்த அத்வைத்தத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, அத்வைத அவஸ்தை அப்படின்னு. அத்வைத அவஸ்தை வேற, அத்வைத ஞானம் வேற. இதை நம்ம டிஃபரன்ஸ நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, அத்வைத ஞானம்ங்கிறது என்ன, இப்ப நான் பார்க்கிறேன், அவர் வேற ஸ்டேச்சர்ல இருக்கார், நான் வேற ஸ்டேச்சர்ல இருக்கேன். ஆஸ் ஹியூமன் பீயிங் நாங்க 2 பேரும் ஒண்ணுங்கிறது எனக்கு புரியுது. அதனால நான் அவர் வந்தாருன்னா அவரை ஓங்கி முதுகுல தட்டி ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்ல முடியுமா? இட் இஸ் டிஃப்ரெண்ட் தானே. அத்வைத ஞானம் இருக்கு, ஆனா அத்வைத அவஸ்தையெல்லாம் காட்ட முடியாது. அவஸ்தையை நாம அனுபவிக்கிறோமானா ஆமா அனுபவிக்கிறோம். அவஸ்தா அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். அத்வைத அவஸ்தா நம்ம அனுபவிக்கிறோம். எப்ப அனுபவிக்கிறோம்? தூக்கத்துல அனுபவிக்கிறோம். எல்லாருக்கும் தூக்கத்துல ஒரு டோஸ் அத்வைத அவஸ்தா. சுவாமி நீங்க என்ன ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்க துவைத்தியா இருந்தாலும் சரி, விசிஷ்டாத்வைத்தியா இருந்தாலும் சரி, அத்வைத்தியா இருந்தாலும் சரி, தூக்கத்துல இன்வேரியபிளி எல்லாருக்கும் கொடுக்கறது அத்வைத அவஸ்தா தான் இருக்கு. கொடுக்கறது இல்லை, இருக்கிறதே அதுதான். அது அத்வைத அவஸ்தானா என்ன? ஏக்கம். அங்கன்னா துவைத்தம். இங்க இன்னொன்னே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் என்னவா இருக்கேன், எப்படி தூங்குறேன், என்ன பண்றேன் ஒன்னும் தெரியாது எனக்கு. பக்கத்துல யாரு இருக்கா, இந்த பக்கம் என்ன இருக்கு, எதுவுமே தெரியாது. தெரியாத அமளிசை பொழுதே போல்.
அப்படிம்பார் இவர் கைவல்லி நவநீதக்காரர். ஒண்ணுமே தெரியாது, பக்கத்துல இருக்கிறது ஒண்ணு ஆண் பெண் முறைமை கூட தெரியாது. அப்படி அதாவது தானா தான் பெண்ணாங்கிற முறைமை கூட தெரியாதாம். அப்படி ஒரு நிலையில் நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தூக்கத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அவஸ்தா, அது ஸ்டேட் அப்படிங்கிறது, நிலை அப்படின்னு சொல்றது. இந்த அத்வைத்தத்தை ஏதோ ஒரு நிலை அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்றேன். இது நிலையெல்லாம் இல்லை, இது அறிவு. அத்வைத அவஸ்தைய நாமளா உண்டு பண்ண முடியும் எப்போன்னா சமாதியில கிருத்திரிமமா உண்டு பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு கிருத்திரிமமா பண்ற அவஸ்தா அப்படின்னு. கிருத்திரிமம் அப்படின்னு சொன்னா ஒரு செயலின் மூலமாக உருவாக்குவது. என்ன செயல்? சமாதிங்கிறது ஒரு செயல். நான் முயற்சி பண்ணி நிறைய பிராணாயாமங்கள்லாம் பண்ணி என்னுடைய மூச்சை ஒருநிலைப்படுத்தி அதுக்கப்புறம் என் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி வைக்கிறேன் இல்லையா, அப்ப எனக்கு ஒரு அத்வைத அவஸ்தா ஏற்படுறது. அது இவ்வளவு க்ஷணமா கூட இருக்கலாம், ஆனா இருக்கு. அதுக்கு பேரு கிருத்திரிமமா பண்ணக்கூடிய சமாதியில கிடைக்கக்கூடிய அத்வைத அவஸ்தா. இன்னொன்னு இருக்கு, அத்வைத பாவனா அப்படின்னு. அது எப்படின்னா உபாசனைகள்ல பண்றது. நானே பிரம்மம், நானே பிரம்மம், நானே பிரம்மம், நான் தான் தூய உணர்வு, நான் தான் தூய உணர்வு இப்படின்னு உபாசனை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு பேரு அகங்கிரகோபாசனா அப்படின்னு பேர். அப்படி பண்ணும்போது கூட நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு ஒரு query மைண்ட்ல வரும். அது எப்படி நானு, அது எப்படி நான் பிரம்மாவேன், நான் அது எப்படி நான் தூய உணர்வாவேன். அந்த query என்ன பண்ணும், அவனை தேடல்ல ஈடுபடுத்தும். அந்த தேடல் அவனுக்கு ஈஸ்வரன் மூலமாக குருவை கொண்டு வந்து சேர்க்கும். குரு அப்புறம் சொல்லி கொடுப்பாரு. இப்ப நாம எப்படி உட்கார்ந்து பொறுமையா படிக்கிறோம் அந்த மாதிரி வாட்சியார்த்தம்னா என்ன, லட்சியார்த்தம்னா என்ன, எதனால நம்ம சேர்ந்திருக்குன்னு சொல்றோம், எதனால ஐக்கியம் சொல்றோம், எதனால வேதம் சொல்றோம், எந்த இடத்துல வேதம் சொல்றோம், எந்த இடத்துல அவேதம் சொல்றோம் எல்லாம் குரு சொல்லி கொடுக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அவன் பாவனையில இருப்பான், அத்வைத பாவனையில இருப்பான். ஆனா இந்த எல்லாமே இந்த சுஷுப்தியில இருக்கிறதும் தூங்கி எழுந்த உடனே போயிடும். இந்த அத்வைத அவஸ்தாங்கிறது சுஷுப்தியில இருக்கிறது தூங்கி எழுந்த உடனே போயிடும். சமாதியில நான் கிருத்திமமா பண்ணாலும் நான் ஜென்மா பூரா சமாதியில இருக்க போறது இல்ல. அது சமாதியில இருந்து வெளியில வந்துட்டேன்னா அது போயிடும். உபாசனையும் எப்ப பார் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், உபாசனை பண்றச்சேதான் அது இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனா ஞானம் மாத்திரம் எப்போதும் இருக்கும், எப்போதும் இருக்கணும். அதை நிஷ்டை பண்றதுதான் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இப்ப துவைத்தம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு ஒரு கொஸ்டின் வரும். அத்வைத்தத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அத்வைத்த ஞானத்துல இருக்கணும்னு சொன்னா, துவைத்தம் இருக்கே. துவைத்தம்னா என்ன? இருமை. இந்த இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் விவகாரம் பண்ணும் பொழுது நீ நான் என்ற வேறுபாடோடு தான் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியும். நாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி எப்படி விவகாரம் பண்றது? விவகாரத்திற்கு துவைத்தமானது வேண்டித்தான் இருக்கிறது. ஆனா அந்த விவகாரத்துக்குள்ள நான் அத்வைத ஞானத்தோடு விவகாரம் பண்ண, நானும் நீயும் ஒண்ணுதான், அடிப்படையில் நானும் நீயும் ஒண்ணுதான். அதனால நான் உன்னை அவமதிக்க மாட்டேன், உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், உனக்குள்ள மரியாதையை நான் கொடுப்பேன். வேலைன்னு வரும் பொழுது நீ என்ன வேலை பண்றியோ அந்த வேலை பண்ணு, நான் என்ன வேலை பண்றேனோ அந்த வேலை பண்றேன். நம்ம 2 பேருமே தர்மமா வேலை பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய டீச்சிங், அதுதான் இந்த இந்த கல்ச்சரே. அதனால அத்வைத்த ஞானத்தோட இந்த துவைத்த பிரபஞ்சத்துல நாம இருந்து கொண்டேதான் இருக்கணும், இருக்கதான் வேணும், வேற வழி கிடையாது. அத்வைத்த ஞானம் வந்த உடனே டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. நீ அங்க போ, பூலோகத்தை தாண்டி எங்கேயாவது மேல 7 லோகம் இருக்கு, எங்க வேணா போகலாம், டிக்கெட் எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. இட்ஸ் நாட் சோ ஈஸி ஆல்சோ. ஆனா இருக்கணுங்கிற போது இந்த துவைத்த பிரபஞ்சத்துல அத்வைத்த அதுக்குதான் ஆழ் மனசுல எப்போதும் அத்வைத்த ஞானம் இருந்து கொண்டே இருக்கணும். தாய்மானவர் அழகா சொல்லுவார், ஓதரிய துவைத்தமே அத்வைத்த ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமா. இந்த துவைத்தத்துலதான் என்னால அத்வைத ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நாம படிக்கிறோம் அப்படின்னா இது என்ன அவஸ்தையில உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம்? துவைத்த அவஸ்தையில தான் உட்காந்து படிக்கிறோம். எல்லாம் வேற வேறங்கிற ஒரு அவஸ்தையில தான் உட்கார்ந்து எல்லாம் ஒன்று என்ற விஷயத்தை படித்துக் கொண்டிருக்கும். இந்த அவஸ்தை இல்ல, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா அது எப்படி படிக்க? அங்க என்ன இருக்கு? அங்க விவகாரமே இருக்காது. விவகாரம் இல்லாத இடத்துல எப்படி படிக்க முடியும்? இது நம்மளோட கல்ச்சர்ல நம்மளோட ஒவ்வொரு ஒரு உபாசனையில இருந்து எல்லாத்துலயுமே இது உள்ள 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 போட்டுக்கொண்டே வந்திருக்கிறது இந்த வேதமானது. இந்த சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணும் பொழுது அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகம் அஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படின்னா என்னன்னா, அந்த பிரம்மன் தான் நானு, அந்த பிரம்மன் தான் நானு. நாம இத வந்து சின்ன குழந்தையில இருந்து அந்த குழந்தைகள் 7 வயசுல பூனல் போட்டாச்சுன்னா, அப்பேல இருந்து இந்த விஷயத்த சொல்றது. என்ன நீங்க நினைக்கிறீங்க? இது எதுக்காக வந்து அப்பேல இருந்து சொல்லிக் குடுக்கணும்? அப்படின்னு எதுக்காக இருக்கணும்? இது வந்து ஒரு முதல்ல இது ஒரு உபாசனையா ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த உபாசனையினுடைய பலன் என்ன ஆகும்னா, the mind will start questioning. இந்த ஜென்மால இல்லன்னா, அடுத்த ஜென்மாலயாவது இட் வில் ஸ்டார்ட் questioning. எப்படி சொல்றது அது? அகம் பிரம்மன்னு எப்படி சொல்றது? அதுக்கு எனக்கு 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 அதுக்கு சாலிட் ப்ரூஃப் வேணுமே. எங்கிருந்து நான் அதை கற்றுக்கொள்வது? அப்படிங்கிற தேடல் ஏற்படும். அந்த தேடல் கொண்டு போய் குருமுகமா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இதுதான் இந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. எப்பயில இருந்தாவது அதுக்கான அடித்தளங்கள் போட்டு அதனாலதான் சொல்றார், பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே, நூதன விவேகி உள்ளம் நுழையாது. புதுசா ஒருத்தன் வந்து கத்துட்டானாப்பா, ஒண்ணும் இல்ல. அவன் எத்தனையோ ஜென்மாந்திர வாசனை அவனுக்கு. எத்தனையோ இருக்கிறதுனாலதான். புண்ணிய வாசனை இருந்தாதான் அத்வைதத்துக்கே வர முடியும்னு ஆதிசங்கரர் சொல்றார். நம்ம ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து புண்ணியம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருந்ததுனால் மட்டும்தான் அவனால அத்வைத வாசனையே அவனுக்கு வந்து ஏற்படும். எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா அப்படின்னு இருக்கு வச்சனம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அத்வைதங்கிறத நான் இரண்டற்ற ஒன்று, இருக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஐக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஏதோ லாங்குவேஜ் தெரிஞ்சா புரிஞ்சிடும் அப்படி கிடையாது. குரு அனுகிரகத்தோட அதை படிக்கும் போது மாத்திரம்தான் அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதான சொல்றார், ஏவம் ச ஜீவேஸ்வரயோகோ சைத்தன்ய ரூபேணா பேதே பாதகா பாவக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வாறு ஏவம் ச இவ்வாறே ஜீவேஸ்வரயோகோ ச ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சைத்தன்ய ஸ்வரூபேண சைத்தன்ய திருஷ்டியில மாத்திரம்தான், தூய உணர்வின் கோணத்தில் மட்டும்தான் அபேதே வேற்றுமையற்ற தன்மையானது பாதகா பாவக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குற்றம் கிடையாது அப்படி சொல்றதுல நம்ம என்ன, நமக்கு ஏன் குற்றம் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை ஏன் போடுறது? நம்ம யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். என்னது இது, நம்மள போய் பகவானுக்கு ஈக்குவலா சொல்றதா? அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு பெரிய அஷ்ட வீரட்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் எத்தனை திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காரு, அவர் எத்தனை வந்து அவதாரங்கள் எடுத்திருக்கார், எத்தனையோ வந்து லீலைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு, அவரை போய் நாம வந்து எப்படி ஈக்குவலா சொல்றது? அப்படின்னு நமக்கு என்ன, நம்மளோட யூஷுவல் தாட் என்னன்னா, நான் ரொம்ப அல்பமான ஜீவனாச்சு, நான் எப்படி அந்த இறைவனுக்கு ஈக்குவலாக? நான் இது எப்ப வருது அப்படின்னா, நான் வேற இறைவன் வேற நினைக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. நீ வேற இறைவன் வேற இல்லைங்கிற விஷயத்த இப்படி பொறுமையா உட்கார்ந்து, சொற்பொருள்னா என்ன, குறிப்பு பொருள்னா என்ன, ஏன் இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல, ஏன் வாச்சியார்த்தத்துல ஏன் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு லட்சியார்த்தத்துல, அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு இதனுடைய முழுமையான பலனானது கிடைக்கும். அதனால இது வந்து குற்றம் அல்ல, இது தப்பு கிடையாது அப்படிங்கறது இதுலயே சொல்ற. குரு வந்து சிஷ்யனுக்கு இந்த விஷயத்தையே கிளாரிஃபை பண்ற. ஏன்னா சிஷ்யனுக்கு மனசுல இருக்கும், எப்படி நம்ம வந்து ஒண்ணுன்னு சொல்றது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் வேண்டாம் உனக்கு, லட்சியார்த்தத்தின் படி. இப்ப நீங்க வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு ஈக்குவேஷன் போடுங்க அப்படின்னு. இப்ப மறுபடியும் அந்த ஈக்குவேஷனை போட்டு பாருங்க. ஈஸ்வரன் இப்ப துவம்பதம்னா என்ன, தத்பதம்னா என்ன, இது ரெண்டு தான் நம்ம ஈக்குவேஷனுக்கு எடுக்க போறோம். முன்னாடி சொன்னேன், அந்த ஈக்குவேஷன்ல என்ன சொல்லியிருந்தேன், ஈஸ்வரன்னா என்ன, ஜீவன்னா என்ன அப்படிங்கிற ஈக்குவேஷன் ஏற்கனவே போட்டிருப்பீங்க. சின்சியரா எழுதுறவங்க உங்க நோட்ஸ் திருப்பி பாத்தீங்கன்னா இருக்கும். இல்லைனாலும் நான் திரும்பவும் சொல்லத்தான் போறேன், இப்ப சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ துவம்பதம் இஸ் ஈக்குவல் டு, எப்பவுமே ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா தூய உணர்வு, பியூர் கான்சியஸ், தூய உணர்வு பிளஸ், இப்ப துவம்பதத்துக்கு எது உபாதி, அவித்யா உபாதி, முன்னாடியே பார்த்திருக்கோம். அவித்யா உபாதி பிளஸ் அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம், இதுதான் வந்து துவம்பதம். அப்படியே சைட்ல இஸ் ஈக்குவல் டு ஜீவன். இப்ப நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் கிளப் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த ஜீவன் ஈக்குவேஷனையும் துவம் ஈக்குவேஷனையும் இப்ப கிளப் பண்ணி ஒரே ஈக்குவேஷனா கொடுக்குறேன். துவம் இஸ் ஈக்குவல் டு தூய உணர்வு பிளஸ் அவித்யா உபாதி பிளஸ்
அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஜீவன். இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? தத்பதத்துக்கு பார்க்க போறோம். இப்ப தத்பதத்துக்கு எப்படி போடணும் அப்படின்னா, தத் இஸ் ஈக்குவல் டு தூய உணர்வு பிளஸ் மாயோபாதி பிளஸ் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன். இப்ப இந்த இடத்துல இந்த அவித்யோபாதியையும் இந்த மாயா உபாதியையும் அறிவால் அழிக்க முடியும். அது இல்ல, அது செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு கிடையாது. அது தற்காலிகமாக இருக்கக்கூடியதுதான். நாம் அறிவை பெற்றால் அது அழிந்து போகும், அது உண்மையானது இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்படிங்கறதுனால அது அறிவால் அழிக்கக்கூடியது. அது ரெண்டையும் பட்டுன்னு ஒரு கிராஸ் போட்டுடலாம். அப்ப மொத்தமா ஈக்குவேஷன்ல எது பாக்கி இருக்கு? தூய உணர்வு தான் பாக்கி இருக்கு. அப்ப துவம் இஸ் ஈக்குவல் டு தூய உணர்வு இஸ் ஈக்குவல் டு ஜீவன், தத் இஸ் ஈக்குவல் டு தூய உணர்வு இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன். இப்ப பாக்கி இருக்கிறது தூய உணர்வு தான் அப்படின்னா ஒண்ணுதானே இருக்கு, தூய உணர்வு தானே இருக்கு, வேற ஏதாவது இருக்கா என்ன? இந்த ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் போட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு LHS இஸ் ஈக்குவல் டு RHS எல்லாம் போட்டிருப்போம். இப்ப நீங்க எழுதி பார்த்தோம்னா, எதுக்கு எழுதி பாருங்க அப்படின்னு சொல்றேன். ரொம்ப சின்சியரா இருக்கிறவா எழுதி பாருங்க. நான் வந்து எனக்கு தெரியாது எத்தனை பேர் இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துன்னு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் இப்ப இதை எழுதி பார்க்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஐயம் திரிபு வரை இது புரிஞ்சிடும். இங்க இருக்கிறது இது மட்டும்தான். லெஃப்ட் ஓவர் என்ன? தூய உணர்வு மட்டும்தான். தூய உணர்வு தான் எல்லாமா காட்சி தருது, உலகமா காட்சி தருது, ஈஸ்வரனா இருக்கு. ஈஸ்வரன் எங்கேருந்து வந்த? பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தின்னு சொன்னோம். மாயையிலிருந்து வந்த சத்துவகுணத்திலிருந்து வந்தவர் தானே ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனும் உற்பத்தி ஆனது தானே. அந்த உற்பத்தி ஆயிருக்கிறதுனால அந்த உபாதி அப்படிங்கிறது, மாயோபாதிங்கிறது நாசத்துக்குரியதுதான். அந்த நாசம் ஆகுங்கிறது, அவித்யோபாதியும் நாசத்துக்குரியது, மாயோபாதியும் நாசத்துக்குரியது. ஆனா எல்லாத்துக்கும் எதுல ஆசிரியமாயிருக்குன்னா பிரம்மன்லதான் ஆசிரியமாயிருக்கு, தூய உணர்வுலதான் ஆசிரியமாயிருக்கு. அதனால தூய உணர்வு மாத்திரம்தான் இங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு என்னன்னா, இது உண்மை அப்படின்னு இப்ப நம்ம எக்ஸாம்பிள் எழுதி பார்த்துட்டா அப்ப கூட புரியுது நமக்கு. ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அது எப்படி, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, அது எப்படி ஈஸ்வரனும் ஜீவனும்? அது இன்னும் கூட ஐம் நாட் கன்வின்ஸ்ட். யூ மே ஹேவ் லாட் ஆஃப் இது ஈக்குவேஷன்ஸ், பட் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு அனுபவமும் அறிவும் எல்லா சமயங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாதுதான். நம்ம இப்ப சூரியன் சொல்றோம், சூரியன் வந்து உதிக்கிறது, சூரியன் மறையிறது அப்படிங்கிறது நமக்கு அனுபவமா இருக்கு. அறிவு என்ன சொல்றது? சயின்ஸ் என்ன சொல்றது? சூரியன் ஒங்கியும் உதிக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை, அது இருக்கு, பூமி தான் சுத்தின்னு இருக்கு. பூமி சுத்துறதுனால அது வெஸ்ட் ஈஸ்ட் மாறும்போது அது உதிக்கிறது மறைக்கிறது மாதிரி தெரியுது, அது ஒரு இல்யூஷன். சூரியனுடைய உதிப்பதும் மறைப்பதும் இல்யூஷன் தெரிஞ்சு கொண்டேதான் அதை நாம பார்த்து கொண்டிருக்கோம். அறிவு வேற சொல்றது, இது வேற சொல்றது, அனுபவம் வேற சொல்றது. அதே மாதிரிதான் என்னோட அறிவு சொல்றது நானும் ஈஸ்வரனும் ஒன்றுதான் அப்படின்னு, அனுபவம் சொல்றது ஈஸ்வரன் அவ்வளவு சர்வசக்திமானா இருக்காரே, எனக்கு என்னோட பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட நான் போய் சொல்லும் பொழுது எனக்கு தீர்வு கிடைக்கிறதே, மன அமைதி கிடைக்கிறதே, அங்க போனாலே ஒரு சாநித்தியம் தெரியறதே. ஆனா நான் அப்படி என்னோடைய ஸ்டேச்சர் அப்படி இல்லையே அப்படிங்கறத அனுபவம் சொல்றது. அறிவை எடுத்துப்போமா அனுபவத்தை எடுத்துப்போமான்னா அறிவை எடுத்து. எங்கெல்லாம் நமக்கு அறிவு நிம்மதியை, சந்தோஷத்தை, அமைதியை, ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அங்கெல்லாம் அறிவு சொல்வதை நாம கேட்டுத்தான் ஆகணும். நமக்கு பிடிக்கிறது பிடிக்கலங்கிறதெல்லாம் இங்க வந்து வேலையே கிடையாது. எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, இங்க அறிவு எதை எனக்கு உணர்த்துகிறது? நீயும் ஈஸ்வரனும் ஒன்றுதான். இது ஏன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்? ஏன் இப்படி why you are so obsessed to know that அப்படின்னா, அது மட்டும்தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீக்கும். நான் நிறைய பிரச்சனைகள்ல நான் என்னை பிடிச்சு உள்ள உட்காத்தி வச்சிருக்கேன், பந்தப்பட்டு வச்சிருக்கேன். இந்த உலகத்தோட என்ன அவ்வளவு ஆழமா பின்னி பிணைஞ்சு, அதனாலதான் பின்னலை சின்னமாக்கி அப்படிங்கிறார் கைவல்ய நவனிகர். அது எனக்கு என்ன ஆறுது, நான் இடியாப்ப சிக்கல் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாவற்றினோட என்ன கனெக்ட் பண்ணி இந்த இந்திரியங்கள் போற வழியில எல்லாம் போய் எல்லா விதமான விஷயங்களையும் அபிமானப்பட்டு நான் என்ன ஒரு லிட்டில் மைண்டட் பர்சனா நான் இத்தனை நாளா நினைச்சு நான் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். நீ அதெல்லாம் இல்லப்பா, ஜஸ்ட் பி ஃப்ரீ, விடுதலை யானை அந்த சிட்டு குருவியை போலே நான் பாருது. இந்த மாதிரி போய சும்மா ஃப்ரீயா இரு, நீயும் அந்த ஈஸ்வரனும் ஒண்ணுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பி கூல் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னான். இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது என்னால.
அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். எது அறிவுக்கு முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக படிக்க படிக்க இந்த அத்வைத வேதாந்த சித்தாந்தனுடைய சாஸ்திரத்தினுடைய அனுகிரகமே நமக்கு அதை புரிய வைக்கும். அது நிச்சயமாக குருநாதர் அனுகிரகத்தினால நடக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா இருக்கும், போக போக அது நமக்கு நன்றாக புரியும். இது தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கறதுனால பயங்கர மண்டகனமா போய் நானும் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்லாம் நம்ம நடந்துக்க போறது இல்லை. அதனாலதான் சொன்னேன் மறுபடியும் மறுபடியும் அட் த காஸ்ட் ஆஃப் ரிப்படிஷன் நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன். நமக்கு துவைத்த உலகத்துல தான் நாம வாழறோம். அங்க நமக்கு பக்தி வேணும், வினயம் வேணும், எல்லாமே வேணும். இங்க அத்வைத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டும்தான் இருக்கணும். அதுதான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும். அப்படி அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஏவம் ச வேதாந்த வாக்கியைஹி சத்குரு உபதேசேன வந்துட்டார் இந்த டாபிக். நான் சுத்தி சுத்தி எல்லா இதுலயும் டெக்ஸ்ட்லயும் இத சொல்லாம நம்ம இருந்ததே கிடையாது. குருவினுடைய முக்கியத்துவம் நம்ம கீதை படிக்கும் போதும் பார்த்திருக்கோம், இதுலயும் இப்ப கைவல்ய நவநீதத்திலையும் பார்க்கதான் போறோம், எல்லாத்தையும் பார்க்கதான் போறோம். குரு இல்லாம ஒரு வித்தை கிடையவே கிடையாது. அதனால குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் எல்லா டெக்ஸ்ட்லயும் இருக்கு. இங்கேயும் அதை தான் சொல்றார். ஏவம் ச வேதாந்த வாக்கியைஹி சத்குரு உபதேசேன ச சர்வேஷ்வபி பூதேஷு ஏஷாம் பிரம்ம புத்திருத்பன்னா தே ஜீவன் முக்தாக இத்யர்த்தः. அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏவம் ச இவ்வாறே வேதாந்த வாக்கியைஹி வேதாந்த வாக்கியத்தின் காரணமாக வேதாந்த வாக்கியங்களினால் மட்டும்தான் சத்குரு உபதேசேனச்ச சத்குருநாதரின் உபதேசத்தினாலும் ஏஷாம் எவர்களுக்கு சர்வேஷ்வபி பூதேஷு அனைத்து உயிர்களிலும் பிரம்ம புத்திஹி உற்பன்னா பிரம்ம புத்தியானது ஏற்படுகிறதோ தே அவர்கள் ஜீவன் முக்தாக இத்யர்த்தக ஜீவன் முக்தர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இப்ப ஜீவன் முக்தர்னா யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றார் இங்க குரு. ஏதாவது இந்த விஷயத்த வேதாந்த வாக்கியத்தினால் மட்டும்தான் நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பொருளுடைய நிறம் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறத்தை எனக்கு சொல்றதுக்கு ஒரு கருவி இருக்கு என்கிட்ட, அதுக்கு பேர் கண்ணு. இந்த நிறத்தை கண்ணு தவிர வேற கருவியினால சொல்லவே முடியாது. நான் கையால தொட்டு நிறத்தை உணர முடியாது, காதால கேட்டு நிறத்தை உணர முடியாது, மூக்கால முகர்ந்து நிறத்தை உணர முடியாது. இப்படி எந்த ஒரு கருவியுமே நிறத்தை உணர்வதற்கு எனக்கு உபயோகமாகாது. அப்ப நிறத்தை காட்டுவது கண்தான். அப்படிங்கிற போது எந்த ஒரு கருவி அது செய்யக்கூடிய செயலை இன்னொரு கருவியால் செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட கருவியானது பிரமாணம்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த ஒவ்வொரு விஷயமுமே. ஒலி அப்படிங்கறத நமக்கு காதால மட்டும்தான் கேட்க முடியும், மூக்கால மட்டும்தான் முகர முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு அறிவுக்கு பிரமாணமா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்ல, இந்த தத்து துவம் அசி. இந்த தத்துங்கிறது என்ன, துவம்ங்கிறது என்ன, அசிங்கிறது என்ன, இந்த விஷயங்களை காட்டுறதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரமாணம் எது அப்படின்னா சப்த பிரமாணம் மட்டும்தான். சப்த பிரமாணம் அப்படின்னு சொன்னா வேதாந்த வாக்கியங்கள் அப்படின்னு. இப்ப இந்த வேதாந்தத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை நான் பொருள் தெரிந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நான் யாருங்கிறதையும், இந்த ஜெகத் என்னங்கிறதையும், ஈஸ்வரன் யாருங்கிறதையும், இந்த ஐக்கியம் எப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்க முடியும். உபனிஷத்துல நிறைய எல்லா உபநிஷத்தும் இதைத்தான் டீல் பண்றது. பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேனோபனிஷத் எடுத்துட்டா என் மனுதான மனுதே ததேதம் பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசத்தை. இப்படி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. ஒவ்வொரு உபநிஷத்துலயும் ஒவ்வொரு விதமான வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள் நமக்கு அந்த ஐக்கியங்களை காட்டுகிறது, அர்த்தத்தை காட்டுறது. இந்த சப்த பிரமாணத்தை வைத்துக்கொண்டு மட்டும்தான் நான் இந்த அறுதி உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது.
அப்போ இத எனக்கு எனக்கு உணர்த்துறது எது அப்படின்னா வேதம் தான் உணர்த்துறது. இப்ப வேதத்தினுடைய அந்த பாகம் தான் உணர்த்துறது அப்படிங்கிறது. இத நானே போய் எனக்கு தான் நான் சான்ஸ்கிரிட்ல பிஹெச்டி பண்ணியிருக்கேங்க. என்ன நீங்க அப்படி எல்லாம் நீங்க என்ன இப்படி நினைச்சிட்டீங்க? நான் நினைச்சேன்னா லெஃப்ட்ல படிச்சிருவேன் தெரியுமா எல்லாத்தையும். அப்படின்னு யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருப்பாங்க நிறைய பேரு. லாங்குவேஜ்ல வந்து பிஹெச்டி வாங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அப்படி இருந்தால் கூட நீ சாஸ்திரஜோபி சுவாதந்திரியேன பிரம்மான்வேஷனம் ந குறியா. ஆதிசங்கரர் சொல்லியிருக்கு. நீ உனக்கு ரொம்ப சாஸ்திரம் நன்னா தெரியும், நீ எல்லாம் மனப்பாடம் கண்டஸ்டம் அப்படிம்பாங்க. இந்த வேதத்தை மனப்பாடம் பண்றதுன்னா அதுக்கு பேர் கண்டஸ்தம் அப்படின்னு பேர். நீ எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா, எல்லாம் உனக்கு லாங்குவேஜ் தெரியுமா, உனக்கு ஈஸியா பிரிச்சுடுவியா, உனக்கு சந்தி தெரியுமா, சமாசம் தெரியுமா, எல்லாம் தெரியுமா, அப்ப நீயே படிச்சுக்கோ இந்த அப்படின்னு தான் யாரும் விட்டுறது கிடையாது, அது ஒத்துக்கிறதும் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா குரு முகமா தான் படிக்கும். அடுத்த வார்த்தையே என்ன போட்டார் அவர், வேதாந்த வாக்கியங்களினாலும் சத்குருநாதரின் உபதேசத்தினால். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட எனக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு குரு கண்டிப்பா வேணும். தனியா படிச்சா அது புரியாது. அது எனக்கு வார்த்தைகள் புரிஞ்சிரும். வார்த்தைகளை பிரிக்க கூட தெரிஞ்சிருக்கலாம். மேபி நான் தப்பா கூட பிரிச்சு பார்த்திருப்பேன். ஒரு இது சொல்லுவாங்க முன்னாடி, ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தனை வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கடைக்கு அனுப்பிச்சார். அவன் என்ன பண்ணானா, கடைக்கு போகும்போது அங்க ஒரே பள்ளம் பள்ளமா இருந்துதான், அதுல தண்ணி தண்ணியா இருந்துதான். அவன் தாண்டி தாண்டி போனான். அவன் சொல்லிட்டே போனானாம். என்ன சொல்லு, என்ன வாங்கிட்டு வர, சுக்கு மிளகு திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டே போனான். அப்ப இந்த இதை தாண்டும் போது, பள்ளத்தை தாண்டும் போது சுக்குமி லகுதி பிலி அப்படின்னு தாண்ட ஆரம்பிச்சான். அப்புறம் கடைக்கு போகும்போது சுக்குமி லகுதி பிலி கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படி பிரிக்க தெரியறது, பிரிக்க தெரியாதது, நமக்கு நமக்கு தெரிஞ்ச வழக்கு பிரிக்க வேண்டியது அது. அப்படின்னா அதுதான் வார்த்தைன்னு நினைக்கிறது. இப்படி எல்லாமும் கூட இந்த வாக்கியங்களை பிரித்து பொருள் புரிந்து நான் படிச்சுட்டேன்னு சொல்லலாம். ஆனா அது பிரயோஜனம் கொடுக்குமான்னா பிரயோஜனம் கொடுக்காது. அதனாலதான் சொல்ற, குரு வந்து ரொம்ப அனாயாசமா புரிய வச்சுக்க, நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். அது அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அல்வா ஊட்டுற மாதிரி, குழந்தைக்கு அல்வா ஊட்டுற மாதிரி அப்படி ஜல்லுன்னு தள்ளி விட்டுருவாரு. நமக்கு என்னன்னா அது தெரியும், அது எப்படிடா இதை நம்ம கடமுடான்னு இருக்குது, எப்படிடா படிக்க போறோம் அப்படின்னு இருக்கிற விஷயம் அவர் வந்து உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறச்சே நமக்கு ஆஹா இதானா இதுல அர்த்தம் அப்படின்னு நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நம்மளா பார்த்தோம்னா என்ன புரியும், ஒண்ணுமே புரியும். யா நிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகிரதி சம்யமீனா, எல்லாருக்கும் இருட்டா இருக்கிறச்சே அவருக்கு வெளிச்சமா இருக்கு, என்ன புரியும் நமக்கு, ஒண்ணுமே புரியாது. அப்ப குரு வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த சம்யமிங்கிறது யாரு, அவருக்கு ஏன் அது வெளிச்சமா இருக்கு, இருட்டா இருக்கிறவன் யாரு, இருட்டா எவனுக்கு இருக்கு, அப்ப அது ஏன் இருட்டா இருக்கு, இருட்டுங்கிறது என்ன, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விளக்கி விளக்கி, நான் வேற எங்கேயோ வெளியில இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கல, உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிற கீதையில இருந்து 2வது அத்தியாயத்துல இருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். அதனால ஏதோ புதுசா சொல்றாங்களோ அப்படி நினைக்காதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ட்ரிக்கி ஸ்லோகாஸ் நிறைய இருக்கு கீதையில, நம்ம ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா புரியாது, ஆனா குரு சொன்னாதான் புரியுங்கிற மாதிரி ஸ்லோகாஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி எல்லா எல்லா டெக்ஸ்ட்லயுமே அந்த மாதிரி ஸ்லோகாஸ் இருக்கும். அப்ப அதை வந்து யார் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொன்னா குருநாதர் மட்டும்தான் அதை நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்ப நாம என்ன பண்ணணும், குரு கிட்ட முதல்ல பொறுமையா உட்கார்ந்து கத்துக்கணும். அவர் சொன்னதையே சொன்னாலும் அவர்கிட்ட கோச்சுக்காம, சரி பரவாயில்ல நம்ம நல்லதுக்கு தானே அவர் சொன்னதையே சொல்றார், அப்படி நிறைய ரெப்படிஷன் வரும். அவர் இப்ப ஒரு ஒரு டெக்ஸ்ட் எடுப்பார், போன டெக்ஸ்ட்ல சொன்ன விஷயத்த திருப்பி இந்த டெக்ஸ்ட்ல சொல்லு, ஏன்னா டெக்ஸ்ட் எல்லாம் ஒரே விஷயத்த தான் சொல்றது. இங்க இருக்கிறது ஒரு பிரம்மம் தான். நம்ம என்ன 10 விதமான பிரம்மத்தையா சொல்லி கொடுத்துட்டு இருக்க போறாங்க, கிடையாது. அந்த ஒரு பிரம்மத்துக்கு பலவிதமான விளக்கங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம புத்திக்கு அவ்வளவு தேவைப்படுறது, உள்ளுக்குள்ள விஷயங்கள் போனாதான் அது மனசுல உரமாகும் அப்படிங்கறதுனால. அப்ப குருக்கு டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்து அவர்கிட்ட படிக்க 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 படிக்கதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். சுவாமி தயானந்த சரஸ்வதி அழகா சொல்லுவார், குருட்ட எப்படி படிக்கணும்னா கன்சிஸ்டன்ட் லேர்னிங் இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க, வாட் இஸ் கன்சிஸ்டன்சி அப்படின்னு இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. எந்த பழக்கமா இருந்தாலுமே அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். தினமும் காலையில் இத்தனை மணிக்கு நான் உட்கார்ந்து சாஸ்திர அபியாசம் செய்வேன். ஐ ஐ ஐ ஹாவ் அ டைம் டேபிள் ஃபார் மை லைஃப், பிளானிங். சுவாமிஜி சொல்லுவார், உங்க லைஃப் ஒரு காலையிலிருந்து மாலை வரை அதுபோல் வாழ்நாள் முழுவதும் ஒரு பிளானிங்கோட தான் உங்க வாழ்க்கை இருக்கும். ஒவ்வொரு மணி நேரமும் திட்டமிடலுடன் இருக்கணும். அந்த திட்டமிடல் உங்களை நல்வழிப்படுத்தும். முதல்ல ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் என்னன்னா திட்டமிடல் தான். அதான் இங்க சுவாமிஜி சொல்றது என்னன்னா, தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்டா இருக்கணும். அந்த குரு கிட்ட கிளாஸுக்கு ஒழுங்கா போகணும் முதல்ல.
அவர் எப்ப கிளாஸ் வைக்கிறாரோ அப்ப கரெக்டா போகணும். அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து கவனிக்கிறதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஃபர்ஸ்ட் மினிட்ல என்ன கவனம் இருந்ததோ அதே மாதிரியான கவனம் கடைசி வரைக்கும் இருக்கிறது, அது ஒரு கன்சிஸ்டன்சி. நம்ம கவனிக்கிறதுங்கிறதே ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றேன், ஃபார் அ லென்த் ஆஃப் டைம். இப்ப 1 மாசம் இல்ல 1 ஹவர் கிளாஸ், கிராஷ் கோர்ஸ் அப்படி எல்லாம் கிடையாது. ஃபார் அ லென்த் ஆஃப் டைம். ஏன்னா ஒரு ஒரு உபாதிக்கு ஒரு விதமான புரிதல் இருக்கும். ஒருத்தருக்கு உடனே புரிஞ்சிடும். ஒண்ணு கற்பூரமா இருக்கும், ஒண்ணு வாழைமட்டையா இருக்கும், ஒண்ணு கரித்துண்டா இருக்கும். தெரியும்ல உங்களுக்கு, இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். புத்தியினுடைய விசேஷம். அது டக்குன்னு புரியும். சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா புரியும், சில பேர் சுத்தமா புரியாது. நிறைய முயற்சி பண்ணணும். அப்ப அந்த முயற்சி எல்லாம் பண்ணி அவர்களுக்கு புரிய டைம் எடுக்கும். அப்ப என்ன, லென்த் ஆஃப் டைம். உடனே வந்துடக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால கன்சிஸ்டன்டா கொஞ்ச நாட்கள் சேர்ந்த மாதிரி அண்டர் காம்பீட்டன்ட் குரு. The whole sentence goes like this. Consistent learning for a length of time under a competent guru. இங்கதான் அந்த காம்பீட்டன்ட் குருல தான் அவர் வைக்கிறார் புள்ளி. யாரோ ஒருத்தர் குரு, நான் வந்து என்னோட கனவுல வந்ததுப்பா, அத்தனைக்கும் விளக்கம் என் கனவுல வந்தது. வாங்க எல்லாரும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அப்பா உனக்கு ஒரு கும்பிடு, உன் திசைக்கே ஒரு கும்பிடுன்னு ஓடியே போயிடும். பின்னங்கால் பெடவியில கூட ஓடி போயிடும். ஒன்னும் அது வேண்டவே வேண்டாம். உன் சொந்த சரக்கே இங்க தேவை கிடையாது. குரு எப்படிப்பட்ட குருவாக இருக்கணும்னா, அவருக்கு முதல்ல ஒரு குரு இருக்கணும். அந்த குருட்ட இவர் உட்காந்து இதே மாதிரி கன்சிஸ்டன்டா ஃபார் லென்த் ஆஃப் டைம் பொறுமையா உட்காந்து படிச்சிருக்கணும். அப்பதான் அவர்கிட்ட நம்ம போய் படிக்க முடியும். அந்த குரு கிட்டே இருந்து இவர் அந்த ஏவம் பரம்பரா பிராப்தம். கிருஷ்ணரே சொல்றாரு, இவம் விவஸ்வான் புரோக்தக. முன்னாடி நான் வந்து விவஸ்வானுக்கு சொன்னேன், அப்புறம் விவஸ்வான் மனுவுக்கு சொன்னா, அப்புறம் மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னா, நான் இப்ப உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்ப இது வந்து ஒரு ஏவம் பரம்பரா பிராப்தம். அப்படி பரம்பரையாக வரணும் குருங்கிறது. அவருக்கு காம்பிடன்சி இருக்கணும். எடுத்து சொல்றதுக்கான ஸ்ரோத்ரியோ பிரம்மனிஷ்டக அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். குரு எப்படி இருக்கணும்னா ஸ்ரோத்ரியனா இருக்கணும், கேட்டிருக்கணும் முதல்ல. ஒரு 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 குருட்ட உட்காந்து பொறுமையா கேட்டிருக்கணும். கேட்ட விஷயத்த சொல்ல தெரியும். எல்லாருக்கும் சொல்ல தெரியாது. நிறைய பேர் படிப்பாங்க, தனக்கு புரிஞ்சிடும். அவங்க ஆத்ம ஞானியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களால ஒருத்தருக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியாது. சொல்லுவாங்க, நம்ம போய் கேட்டோம்னா 1 to 1 பேசும்போது நல்லா சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு கிளாஸா எடுக்கிறீங்களா அப்படின்னா, இல்ல வேண்டாமே அப்படின்னுடுவாங்க. என்ன காரணம்னா அதுக்கான இட்ஸ் நாட் a question of competency also. அது வந்து அவருடைய இதுவா இருக்காது. அவருக்கு அவரோட பிடிச்ச விஷயமா கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்காக அவர் குரு இல்லைன்னு ஆக முடியாது. ஆனா குருவா ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா ரெண்டும் இருக்கும். அவர் பிரம்மனிஷ்டன் தான், பிரம்ம ஞானி தான். ஆனா குருவா ஆக முடியாது. அப்ப குருங்கிறவருக்கு ரெண்டுமே இருக்கணும். ஸ்ரோத்ரியனா இருக்கணும், பிரம்மனிஷ்டனா இருக்கணும். அந்த பிரம்ம தத்துவத்துல தன்னை ஈடுபடுத்தி தான் பிரம்மம் அப்படிங்கிறதுல ஒரு திருட நிச்சய ஞானம் இருக்கும். திருட அபரோக்ஷ ஞானம் இருக்கும். அப்பத்தான் அவரால பாடம் நடத்த முடியும். அந்த பாடம் தான் அடுத்தவங்களுக்கு புரியுமே தவிர, அவர் புக்ல இருக்கிறத இருங்க நான் இந்த பேஜ பார்த்து சொல்றேன், இருங்க நான் இந்த பேஜ பார்த்து சொல்றேன், இப்படிலாம் சொன்னானாக்க எழுந்து ஓடி விடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, யாருக்கும் புரியவும் புரியாது. சோ என்னன்னா, இந்த குருவா ஒருத்தர் நமக்கு வராருன்னா, அந்த குரு நிறைய அபியாசங்கள் பண்ணி, நிறைய சாதனைகள் பண்ணி, அவருக்கு அவரோட குரு அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகம் எல்லாம் இருந்துதான் நமக்கு அவர் குருவாக வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றார். சோ அவர்கிட்ட நாம கண்டினியூஸா படிக்கணும். அப்படி ஏன்னா இதுல சொல்லுவோம், கைவல்லின போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே ச குருமேவாபி கச்சேத். இதுல சொல்றார் முண்டகோபனிஷத்துல. அதாவது நம்ம குருவை தேடிட்டு நம்ம தான் போகணும். எப்ப எனக்கு குரு வேணும் நமக்கு தெரியாது எந்த குரு நமக்கு அமையப்படுறாரு. சுவாமி கிட்டதான் கேட்கணும், எனக்கு குரு வேணும், எனக்கு நல்ல குரு வேணும், எனக்கு எனக்கேத்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு குரு வேணும். ஃபர்ஸ்ட் அதை தான் கேட்கணும். எனக்கேத்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு குரு வேணும். ஏன்னா எனக்கு எப்படி புரியுங்கிறது எனக்கு தானே தெரியும். அதனால என்ன டார்கெட் பண்ற மாதிரி ஒரு குருவை கொடுத்துருப்பா நீ, அது போதும் அப்படின்னு நம்மளோட வேண்டுதல் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த குரு ஆனவர் நமக்கு வருவார். அந்த குருவுக்கு ஒரு குரு இருக்கணும். பரம்பரைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதெல்லாம் குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கறத குரு லட்சணம் அப்படின்னு இவர் சொல்றார். யார் சொல்றார்? நம்ம ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில சொல்றார். ஸ்ரோத்ரியனா இருக்கணும். அவ்ரிஜினக அப்படின்னா பாப்பம் இல்லாதவனாக இருக்கும். பாப்பம் இல்லாதவனா இருக்காரா அப்படின்னு எப்படி தெரியும்? தார்மீகமாக நடந்துக்கிறாரா, தர்மம் வந்து அவர்கிட்ட இருக்கா, அதுதான் பாப்பம் இல்லாத இருக்கிறதுக்கான இண்டிகேஷன். அதுதான் இப்ப ஏன்னா ஒருத்தன் வந்து ரொம்ப ரொம்ப இவனா இருக்கான், அப்ப அவன் எதுல சொல்லுவார்? பயனில சொல்லாமையிலன்னு நினைக்கிறேன்.
அதுல நீ அவன் பேச விட்டா அவனுக்கு தெரிஞ்சிடும், நமக்கு அவனோட பேச்ச வச்சு அவனுடைய தர்மம் எந்த லட்சணத்தை இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் அவனுடைய பேச்ச வச்சு அப்படின்னு வரும். அப்ப கரெக்டா குரல் ஞாபகம் இல்ல. ஆனா இது வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவருடைய லெக்சர்ஸ் பத்தி அவரோட கிளாஸஸ் பார்க்கும்போது அவருடைய நடைமுறை பாவனைகளை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருக்கு எப்படி வந்து ஒரு ஆச்சரணம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி அகாமகத்தக, ஆசைப்படாம இருக்கணும். எனக்கு எல்லாம் நீங்க எல்லாரும் வந்து டெய்லி எனக்கு பாத பூஜை பண்ணி இங்க இப்போ உண்டியல் வைக்கிறேன், எல்லாரும் கொண்டு வந்து கொட்டுங்க எனக்கு, நான் அப்படி கேட்கவே கூடாது. குருங்கிறவர் ஒரு பைசா கூட கேட்கக்கூடாது, கொடுத்தாலும் அது வேண்டாம்னு சொல்ற குருவாத்தான் இருக்கணும். இது வந்து ஆசைங்கிறதே குருவுக்கு இருக்கவே கூடாது. எந்த சூழ்நிலை ஒரே ஒரு ஆசைதான் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன ஆசைன்னா, நம்ம சிஷ்யர்கள்லாம் நல்லா படிச்சு அவர்களுக்கு எல்லாருக்கும் பிரம்ம ஞான நிஷ்டை ஏற்படணுங்கிற ஆசை வேணா குரு வச்சுக்கலாம். அதுல தப்பே கிடையாது. அதுல ஒன்னும் இது கிடையாது, செல்பிஷ் ஆசையே கிடையாது. அகாமகத்துவங்கிறப்போ செல்பிஷா எந்த ஆசையும் வச்சுக்க கூடாது. பிரம்ம வித்தமக, பிரம்மத்தை பற்றின அறிவுல வந்து உயர்ந்த அறிவை வைத்திருக்க வேண்டும். நல்ல வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்கு. எப்படி வந்து இது பண்ணினாலும் அந்த அந்த விஷயத்தை எடுத்து சொல்றதுல ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். சாந்தமா இருக்கும். எப்பவும் வந்து மனசு அமைதியா இருக்கும். அமைதி தானே, அமைதியான ஆனந்தம் உங்களுக்கு எல்லாம் தரேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எப்படி வந்து அமைதியான ஆனந்தம் எங்கேருந்து வரும்? வரவே வராது. அதனால முதல்ல அவருக்கு சாந்தமா இருக்கணும். நிரிந்தன இவானல, எரிபொருள் இல்லாத நெருப்பை போல அந்த மனமானது அடங்கி இருக்கும். எந்த விதமான ஆசைக்கும் உட்படாத ஒரு மனமா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, அகேதுக தயா சிந்துக்கும். தயா சிந்துக்கும் அப்படின்னா கருணை கடலா இருக்கணும். எப்படிப்பட்ட கருணை கடல்னா அஹேதுக தயா. நீ எனக்கு இதை பண்ணியா, அப்பதான் உனக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஹேத்துவோட இருக்கக்கூடிய தயை இல்லை. ஹேத்துவே இல்லாம எனக்கு சும்மாவே உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்போ ஏன்னா நீ எனக்கு சிஷியன் இல்லையா, நான் உனக்கு என்கிட்ட இருக்கிற வித்தை பூரா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அஹேத்துக்கு தயா இருந்தாத்தான் ஃபுல்லா கொடுக்க முடியும். ஃபுல்லா கொடுக்கணும். இந்த குரு கிட்ட இவ்வளவு வச்சுட்டு இங்க கொஞ்சம் இடிக்கின்ற அங்க கொஞ்சம் இடிக்கின்ற பிச்சைக்காரத்தனம் பண்ணக்கூடாது. என்ன தெரியுமோ அதை அப்படியே சொல்லணும். அந்த சிஷியனுக்கு இன்னைக்கு புரியல, நாளைக்கு புரியும். அவன் தயாராயிக்குவான், என்ன பிரச்சனையே இல்லை. இப்படித்தான் சுவாமிஜி இருந்தார், இப்படித்தான் இருந்தார். அவருக்கு முன்னாடி உட்காந்துருந்த நாங்க எல்லாரும் மட்டிங்க தான். ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவார். அகேத்துக்க தயா, என்ன வேணாலும் நீ எடுத்துட்டு போ, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போ. இது வந்து யாரெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஹிதத்தை கொடுக்கக்கூடியவராக வந்து ஆனவதாம் சதாம் அப்படின்னு இதெல்லாம் வந்து குருவினுடைய லட்சணமாக நம்ம இதுல விவேக சூடாமணியில பார்க்கணும். இந்த அளவுல நான் இந்த சத்சங்கத்தை விளக்கங்களை நிறைவு பண்றேன். மேற்கொண்டு இருக்கிறத நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இப்ப நாம குரு ஸ்தோத்திரம் படிக்கலாம்.